இந்த 11 வருஷம் கல்யாண வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட 2014 என்கேஜ்மெண்ட் முடிச்சு 2015 கல்யாணம் பண்ணி, அதுவும் ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு முகூர்த்தம் வச்சுருந்தேங்க. ஏன்னா எதிர்காலத்தில் மறந்துடக்கூடாது, அதனால ஒரு சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனிவர்சரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு பிளஸிங் வாங்கிறதுக்கு எங்களுக்கு சரியாக போயிடுச்சு. பெருசாக எங்கேயும் நாங்கள் பெருசாக பிளான் பண்ணலன்னு வச்சுங்களேன். செகண்ட் அனிவர்சரியும் கூட நாங்கள் வந்துட்டு இருந்தது ஓஎம்ஆரில், அதனால் ஓடி வந்து அவங்க வீட்டில் வந்து பிளஸிங் வாங்க சரியாக போயிடுச்சு. தேர்ட் அனிவர்சரி தாங்க வேலூர் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு போயிருந்தேன். அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க என் ஒய்ஃப் வந்துட்டு. ஃபோர்த் அனிவர்சரியும் நான் வெளில தான் கூட்டு போயிட்டேன், ஏன்னா மகாபலிபுரம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். சரி நம்ம இதுக்கப்புறமா ரொம்ப தொடர்ந்து இந்த பிளஸிங்லேயே நம்ம வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் அனிவர்சரி கோயம்புத்தூர் கூட்டு போயிருந்தேங்க. ஃபஸ்ட் டைமாக கோயம்புத்தூர் வராங்க, வால்பாறையில் போய் ஸ்டே பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆனிவர்சரி, ஆனால் நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் போயிடலாம், கண்டிப்பாக நம்ம வந்து புது இடமா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறதோ இல்லை வந்து கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் கட் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இப்படி போய்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னு வச்சுக்கலாம், எப்படியும் பர்த்டே வருது, நான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதோ இல்லை அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்ததோ சரியாக போயிடும். 6th அனிவர்சரி வந்து மாமியார் வீட்டிலே நாங்கள் இருந்தோம் அப்போது. அதனால் வந்து மச்சாங்க நெக்ஸ்ட் டேவே கல்யாணன்றதுனால அங்கே ஒரே கூட்டம், என்னோட 4-5 மாமியார்லாம் இருந்ததுனால எல்லாருக்கும் நான் தான் என் கையால் கேக் விட்டுவேன்னு சொல்லி ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன். 7th அனிவர்சரி நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தோம். அப்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து நம்ம பழனி முருகர் கோயில் வந்து பக்கம்ன்றதுனால என் ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப தீவிர முருகர் பக்தன்றதுனால அவங்களுக்கு பெரிய ஆனந்தம், ஃபஸ்ட் டைமாக வந்து பழனி முருகர் கோயிலுக்கு வராங்கன்றதுனால. இதெல்லாம் முடிச்சு நாங்கள் மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஆனிவர்சரியும் இப்படியே போகுதுன்னு வச்சுங்க. எப்படி தான் போகுதுன்னு தெரியலங்க, ஒரு வருஷமும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கடந்து போயிடுது. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, விட்டு கொடுக்குறது, சப்போர்ட்டிவாக இருக்கிறது, நான் அவங்களுக்காக சில வேலை செய்கிறது, அவங்க எனக்காக செய்கிறது, இப்படியே இருந்ததுனால தான் அந்த வருஷமெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு நாளும் நமக்கு நரகமாக தான் இருக்குது. அதுக்காக சண்டையே இல்லைலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக நிறைய சண்டை இருக்குது, நிறைய என்ன சொல்கிறது, பேசாமல் இருக்கிறது, எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம வந்து சில விட்டு கொடுத்துட்டு போகிறோம்ல, அது கொஞ்சம் இருந்தால் தாங்க இந்த 11 வருஷன்றது டக்குன்னு கண்ணு மூடி திறக்கத்துக்குள்ளே ஓடிடுச்சு. இதை தாண்டி நாங்கள் வந்து ஒருத்தர் அவங்களுடைய பேரண்ட் சைடில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். எங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்திருக்கோம். நான் என் குடும்பத்து சைடில் வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குடும்பத்தை வந்து நான் வந்துட்டு அடுத்த நிலைமை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு உயர்வாக ரொம்ப பெருமையாக நான் வந்து அதை சொல்லுவேன், எப்போவுமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்னோட மனைவி வந்து கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன், அதோடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் அகெயின் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் அங்கே ஸ்டே பண்ணி இருந்து அவங்க அம்மாவோட உடம்பு நிலையை சரி பண்ணுறதுக்காக கூட இருந்து தம்பி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த 11th அனிவர்சரி எப்பவும் போல் சங்கரியோடைய கிஃப்ட்டோடு ஆரம்பித்தோம். இதுதாங்க அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம வந்து வீட்டில், ஆனால் என்ன ஒன்று, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்ததுனால ஏசியில் ஆப்ரேஷன், என்னால் எங்கேயும் பெருசாக பிளான் பண்ண முடியல. இல்லைனா வெளியில் எங்கேயாவது சாட்டர்டே சண்டே மண்டே சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு, 2 மாதத்துக்கு எங்கேயும் பெருசாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால. அதனால் இங்கேயே வீட்டில் இருந்து பக்கத்தில் வண்டலூர் போயிட்டு குடுவஞ்சரில் போயிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து வண்டலூரில் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு 7 ஸ்க்ரீன் சொல்லி ஒரு மால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி போய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு வந்து முன்னாடி சில மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம போன டைமுக்கு இல்லைன்றதுனால சரி அப்படியே வந்து டெக்கல்தான் ஒன் வீக் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், எதனா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம். எதுவும் பெருசாக பர்ச்சேஸ்லாம் பண்ணல, எல்லாமே ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுங்களேன். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளை விட நிறைய பேர் அங்கே சுற்றி தான் பார்க்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சின்ன சின்ன கேம் இருக்குல்ல, ஃப்ரீ கேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விளையாட்டுருந்தாங்க. சரி ஓகே, கொஞ்சம் அப்படியே ஒரு 1 hour போயிடுச்சு வச்சுங்க. இது முடிஞ்சு ஒய்ஃப் வந்து சரி இன்றைக்கி ஆனிவர்சரின்றதுனால நான் உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நீ எடுத்து கொடுமா பரவாயில்ல சொன்னேன். கிட்டத்தட்ட அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஒரு சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கடைசியாக வந்து போனால் போதும் ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட வந்து இன்றைக்கி டே வந்து ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த 11 வருஷமும் அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறைய அன்பு, அதுக்கப்புறமா சண்டையும் இருக்குது, சண்டைலாம் இல்லாமல் இருக்காது எல்லா வீட்டில் மாதிரியும். பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப பொறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் கேட்குது என்னென்னா இதெல்லாம் ஓகே, பட் எங்கே உங்களுக்கான விஷயம் எங்கே நடக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் அதை வந்து நம்ம வாயடிச்சு போகிற மாதிரி நம்ம வந்து பதில் சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே நமக்கு தேவை. வேறு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.